சாய் ஸ்ரீ சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க போய் நேராவே பார்க்கலாம். கேமராமேன் சீக்கிரமா வாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் பிளேஸில் இந்த யூஸ்ஃபுல்லான ட்ரீ இருக்குன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அக்கா அங்கே பாரு, ஒரு கேட்டு போடு. ஆமாடா தம்பி, அந்த சைடில் தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தான் வந்து எங்கள் அம்மாவே கண்டுபிடிச்சாங்க அந்த நியூ பிளான்ட்டை பற்றி. ஸோ அதை உங்ககிட்ட சொல்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ எங்கள் அம்மா போகிற இடம் தான் வந்து அந்த இது இருக்குது, அந்த ட்ரீ. ஸோ அந்த ட்ரீ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த பிளான்ட்டு, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ளவர். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது எந்த ஃப்ளவர்னு. ஆமாங்க, இதுதான் மந்தார பூ. எனக்கு மந்தார பூன்னு ஒன்று இருக்குது, பட் அது எப்படி இருக்கும்லாம் தெரியாது. பட் செடியாக மரமாக கொடியாக எதுவுமே தெரியாது. நேற்று தான் ஒரு பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, இதுதான் மந்தார செடி, இதுதான் மந்தார பூ அப்படின்னு. எனக்கு ஒரே ஷாக்கிங் அண்ட் ஒரே ஹாப்பி கூட. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட செடி, மும்பையில் ஏகப்பட்ட செடி இருக்குது. இதுதான் மந்தாரன்னு தெரியும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. இதில் ஏகப்பட்ட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு கூட அந்த பாட்டி சொன்னாங்க. இதை ஃபஸ்ட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் இந்த ஃப்ளார் வந்து இந்த மாதிரி 3 கலர்ஸில் இருக்குது. ஒயிட்லேயும் இருக்குது, லைட் பிங்க்கில் இருக்குது, ஒரு நீளமான காய் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், ஷேப் பாருங்கள், தாமரையோட இலை மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஒரு ஹார்ட் ஷேப் அந்த மாதிரி கூட சொல்லலாம். இந்த மந்தார இலையில் நீங்கள் கஷாயம் மாதிரி வச்சுட்டு காலையில் டீ மாதிரி குடிக்கலாம். அதோட கொழுந்து இலைங்களெல்லாம் வச்சுட்டு சட்னி, துவையல் அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாமா. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எங்கள் பார்க் ஃபுல்லாகவே இவ்வளோ செடி இருந்திருக்கு. பட் எனக்கு இவ்வளோ நாளாக தெரியவே இல்லை. தெரியும் போது ரொம்பவே ஹாப்பி. இதோட பூ, இலை எல்லாமே பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு ரொம்பவே நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த பாட்டி எனக்கு சொன்னது தான். ஸோ நான் போய் சர்ச் பண்ணலான்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஆர்டிக்கல் இதை பற்றி இருந்துச்சு. இதில் கிளாண்ட்ஸ் இன்ஃபெக்ஷனுக்கான நிறைய மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கான ரிசர்ச் போயிட்டு இருக்குன்ட்டு நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். மார்னிங் நம்ம செம்பருத்தி பூ டீ குடிக்கிற மாதிரியே ஒரு நாள் மந்தார பூ டீ குடிக்கலாம். பட் இது எல்லாமே நான் கேள்விப்பட்டது தான். எந்த ரேஷியோவில் எவ்வளோ குடிக்கணும், எப்போ குடிக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு விஷயம், இதோட இலையை வச்சு பிளேட்ஸ்லாம் கூட தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போயும் அது அவைலபிளாக இருக்குது. அந்த ஷாப்கீப்பரே சொல்கிறாரு, அதில் சாப்பிட்டோம், சூடான சாப்பாடு போட்டு சாப்பிட்டோன்னா தைராய்டு க்யூர் ஆகிடும் கொஞ்ச நாள்லேயே, அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் வந்து என்னோடய அட்வைஸ் என்னன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சித்தா டாக்டரை கேட்டுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிதம் வித் சாய் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.